வணக்கம். அன்புடன் பிபிஎஸ். இன்னைக்கு நம்ம இன்னும் 2 பழமையான கோயில்களை பார்க்க போறோம். முதல்ல பந்தே கிடை டெம்பிள், அதன் பிறகு தாசோம் டெம்பிள். ஆனா இன்னைக்கு நம்ம வெறுமனே கோயில்களை பார்த்துட்டு திரும்ப போறதில்ல. இந்த கற்களுக்கு பின்னால இருக்கிற வரலாற்று கதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே எப்படி ஒரு உலகம் இருந்திருக்கும் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்ப்போம். நம்முடைய கண்களுக்கு முன்னால் இந்த பழைய கற்களும் சிதைந்த கட்டிடங்களும் மரங்களும் பசுமையும் தான் தெரியுது. ஆனா இது ஒரு முக்கியமான மத வளாகமாக இருந்திருக்கிறது. பந்தே கிடை 12ஆம் நூற்றாண்டின் இறுதி காலத்தை சேர்ந்தது. இது மன்னர் 7ஆம் ஜெயவர்மன் ஆட்சி செய்த காலம். அந்த காலத்துல மகாயானா புத்திசம் கம்போடியாவின் அரச மற்றும் மத வாழ்க்கையின் முக்கியமான இடத்தை பெற்றிருந்தது. 7ஆம் ஜெயவர்மன் என்ற பேரை நம்ம கேட்டாலே அங்கோர் வரலாற்றுல பல இடங்கள்ல கேட்கிறோம். அவருடைய காலத்துல அங்கோர் பகுதியில பல பெரிய கட்டடங்களும் கோயில்களும் மக்களுக்கான பல கட்டட அமைப்புகளும் உருவாக்கப்பட்டன. அங்கோர்தோம் கூட அவருடைய ஆட்சி காலத்துல கேமர் எம்பையரின் முக்கியமான தலைநகரா இருந்தது. அந்த பெரிய வரலாற்றின் ஒரு பகுதி தான் பந்தே கிடை. ஆனா இங்க நமக்கு ஒரு சுவாரஸ்யமான கேள்வி எழுகிறது. இந்த கோயில் முழுமையாக யாருக்காக அர்ப்பணிக்கப்பட்டது? இதற்கு நமக்கு இன்று முழுமையான உறுதியான பதில் இல்லை. அதனாலதான் பந்தே கிடையின் வரலாற்றுல இன்னும் சில கேள்விகள் மீதம் இருக்கு. ஆனா இந்த கோயில்களை விட இன்னும் ஆச்சரியமான ஒரு கண்டுபிடிப்பு இந்த கோயிலுக்குள்ள நடந்திருக்குது. 2001ஆம் ஆண்டு பந்தே கிடையில தொல்லியல் ஆய்வு நடந்த போது ஒரே இடத்துல 274 புத்த மத சிற்பங்கள் உடைந்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஆமா, 274. அவை மணற்கல் சிற்பங்களாகவும் சில உலோக பொருட்களுடனும் கண்டுபிடிக்கப்பட்டன. இதில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயம், இந்த சிற்பங்கள் வெறுமனே தரையில் கிடந்தவை அல்ல, அவை ஒரே இடத்தில் புதைக்கப்பட்டிருந்தன. ஏன் புதைக்கப்பட்டன? இங்கேதான் வரலாறு நமக்கு ஒரு கேள்வியை கேட்குது. ஏன்? யார் புதைத்தா? எப்போது புதைத்தாங்க? ஏன் சிலைகள் உடைக்கப்பட்டன? இதற்கு முழுமையான பதில் இன்னும் வரலாற்று ஆய்வில் ஒரு சுவாரஸ்யமான பகுதியாவே இருக்கு. ஆனா இந்த கண்டுபிடிப்பு பந்தே கிடையின் முக்கியத்துவத்தை இன்னும் அதிகமாக்கியிருக்கு. அந்த 274 சிற்ப துண்டுகளில் 24 சிலைகள் பைசைய குரு என்று அடையாளம் காணப்பட்டுள்ளன. இவரை பொதுவாக மெடிசன் புட்டான்னு அழைக்கிறாங்க. அதாவது நோயிலிருந்து துன்பத்திலிருந்தும் விடுதலை பெறுவதற்கான கருணையுடன் தொடர்புடைய புத்த மத உருவம். 7ஆம் ஜெயவர்மன் காலத்துல புத்திஸ்ட் நம்பிக்கையிலும் மக்களின் நலனிலும் கருணை முக்கியமா கருதப்பட்டிருந்தது. அந்த கால மக்களின் நம்பிக்கைகள், அவர்களின் பிரார்த்தனைகள், அவர்களின் வாழ்க்கை இன்று நம்மிடம் இல்லை. ஆனா அவர்கள் விட்டு சென்ற அந்த சிற்பங்கள் மட்டும் இன்னும் நம்மிடையே பேசுகின்றன. இப்போது இந்த தூண்களை கொஞ்சம் கவனமா பாருங்க. எவ்வளவு அழகான நடன உருவங்கள் இங்க காணப்படும். அப்சரா உருவங்கள் இந்த கோயிலோட அழகை இன்னும் அதிகமாக்குது. சில உருவங்கள் தனியாக, சில உருவங்கள் ஜோடியாக அழகாக செதுக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதியை சிலர் ஹால் ஆஃப் டான்சர்ஸ்னு சொல்றாங்க. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல உண்மையாகவே நடன நிகழ்ச்சிகள் நடந்தனவான்னு நம்ம உறுதியா சொல்ல முடியாது. ஆனா கற்கள்ல இருக்கும் அந்த நடன உருவங்களை ஒரு கலை மற்றும் ஒரு ஆன்மீக அடையாளமா ரசிப்பதே சரியானது. ஒரு முக்கியமான வரலாற்று விளக்கம். இங்க ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிந்து கொள்ளணும். ஜெயவர்மன், சூரியவர்மன், இந்த பெயர்களை கேட்ட உடனே சிலருக்கு குழப்பம் வரலாம். இந்த பெயர்கள்ல சமஸ்கிருதத்தின் தாக்கம் இருக்குது. ஆனா அதனால இவர்கள் தமிழ் மன்னர்கள் என்று சிலர் நினைத்துக் கொள்ளலாம். ஆனா ஒரு மன்னரின் பெயரை மட்டும் வைத்து அவருடைய இனத்தையோ அரச மரபையோ தீர்மானிக்க முடியாது. ஆதாரங்களை பாருங்க. வரலாறுன்னா பெயரை மட்டும் பார்ப்பதல்ல, கல்வெட்டுகள், தொல்லியல் கண்டுபிடிப்புகள், கட்டிடக்கலை, சிற்பங்கள், அரச வரலாற்று பதிவுகள், இவை அனைத்தையும் சேர்த்து பார்த்துதான் வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டும். 7ஆம் ஜெயவர்மன், 2ஆம் சூரியவர்மன், இவர்கள் அங்கோரியன் கேமர் அரச மரபின் மன்னர்கள் வரலாறு மற்றும் தொல்லியல் ஆதாரங்கள் காட்டுகின்றன. 2ஆம் சூரியவர்மன் அங்கோர் வாட்டை உருவாக்கிய கேமர் மன்னர்னு அப்சரா குறிப்பிடுகிறது. 7ஆம் ஜெயவர்மன் அங்கோர் தோமை கேமர் எம்பையரின் முக்கியமான தலைநகரமா உருவாக்கிய மன்னர். மேலும் பந்தே கிடையிலேயே கிடைத்துள்ள சில கல்வெட்டு பதிப்புகள் கோல் கேமர் மொழியில இருக்கிறத நவீன எபிகிராபிக் ஆய்வுகள் பதிவு செய்கின்றன. அதனால ஒரு பெயரை பார்த்து வரலாற்றை எழுதக்கூடாது, ஆதாரங்களை பார்த்து தான் வரலாற்றை புரிந்து கொள்ளணும். இந்த வரலாற்றை நம்ம மதிக்கணும். அதே நேரத்துல தமிழர்கள் வரலாற்றையும் நாம் பெருமையாக மதிக்க வேணும். ஒருவருடைய வரலாற்றை மதிப்பது நம்முடைய வரலாற்றை குறைப்பதல்ல, அதுதான் உண்மையான வரலாற்று பார்வை. பந்தே கிடையின் இயற்கையும் வரலாறும். இப்போது இந்த இடத்த சுத்தி பாருங்க. பல 100 ஆண்டுகள் கடந்தோம். இந்த இடம் இன்னும் நமக்கு ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்கு. சில கட்டடங்கள் செதிர்ந்திருக்கலாம், சில சிலைகள் உடைந்திருக்கலாம், ஆனா வரலாறு மட்டும் அழிந்து போகாது. ஸ்ராஸ்ராங் பந்தே கிடையில அருகில ஸ்ராஸ்ராங்ன்ற பெரிய நீர்நிலையும் இருக்குது. இதன் ஆரம்பம் 10ஆம் நூற்றாண்டுக்கு தொடர்புடையது. பின்னர் 7ஆம் ஜெயவர்மன் காலத்துல இது மாற்றி அமைக்கப்பட்டது. அதனால பந்தே கிடையும் சராஸ்ராங்கையும் ஒன்றாக பார்க்கும்போது அந்த காலத்து அங்கோர் பகுதியில நீர் மேலாண்மை, மத வாழ்க்கை, மக்கள் வாழ்க்கை, இவற்றை பத்தி நம்மளால சிந்திக்க முடியுது. பந்தே கிடையின் இந்த வரலாற்றை பின்னால விட்டுட்டு நாங்க அடுத்த இடத்துக்கு புறப்பட்டோம். அடுத்த இடம் தாசோம் டெம்பிள். மீண்டும் பல 100 ஆண்டுகள் பின்னோக்கி செல்வோம். இதுதான் தாசோம் டெம்பிள். நாம் இங்க பார்க்கும் இந்த பலகை 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதுன்னு குறிப்பிடுது. இந்த கோயிலும் 7ஆம் ஜெயவர்மன் காலத்தை சேர்ந்தது.
இது அவலோகதீஸ்வர என்ற கருணையின் போதிசத்வாவோட தொடர்புடையதா வரலாற்று ஆதாரங்கள் கூறுகின்றன. இந்த கல்முகங்களை பாருங்க. தாசோமுக்கு வந்தவுடன் நம்மளோட கண்களை முதலில் இருப்பது இந்த பெரிய கல்முகங்கள். 4 திசைகளையும் பார்த்து கொண்டிருப்பது போல அமைதியான முகங்கள், பெரிய புன்னகை, அற்புதமான கல் வேலைப்பாடு. இதுதான் தாசோமுக்கும் ஒரு தனி அழகை கொடுத்தது. தாசோமின் மிகப்பெரிய அழகு இயற்கையும் வரலாறு ஒன்றாக இருப்பதுதான். சில இடங்கள்ல இயற்கையே இந்த கோயிலை தன்னுடைய ஒரு பகுதியா எடுத்துக்கொண்டது போலதான் நமக்கு தோணுது. அதனால்தான் தாசோமில் நின்றா காலம் எவ்வளவு மாறினாலும் இயற்கையும் வரலாறும் நம்ம இணைக்க முடியும்னு தோணுது. பந்தேகிரே, தாசோம், அங்கோர்வாட், பாயோன் டெம்பிள் மாதிரி நிறைய கோயில்கள் இதே மாதிரி இருக்கு. அங்க ஒவ்வொரு சிற்பங்களையும் ஒவ்வொரு கட்டடத்தையும் பாக்குறப்ப சரித்திரத்தோட சாதனை புரியுது. நமக்காக விடப்பட்ட இந்த எச்சங்கள் இன்னும் பல 100 ஆண்டுகள் வர்ற சந்ததிக்கு சரித்திரத்தை நிலைநாட்டட்டோன்னு என் மனது இறைவனை வேண்டியது. பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே நடந்த மக்களை நாம் பார்க்க முடியாது, அவர்களின் குரல்களை நாம் கேட்க முடியாது. ஆனால் அவர்கள் விட்டு சென்ற கற்களை நாம் பார்க்கிறோம், அவர்கள் உருவாக்கிய கலையை நாம் ரசிக்கிறோம், அவர்கள் வாழ்ந்த நாகரிகத்தை நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம். அதனால்தான் பயணம் என்பது ஒரு இடத்தை பார்ப்பது மட்டுமல்ல, ஒரு இடத்தின் கதையை அறிந்து கொள்வதுதான். ஏறக்குறைய பல ஆலயங்கள் இந்த மாதிரி இன்னும் கம்போடியாவில் இருக்கு. இது வரைக்கும் என் கூட பயணம் செஞ்சதுக்கு மிகவும் நன்றி. வாங்க, இன்னும் இதை விட அதிசயங்கள் உங்கள்கிட்ட சொல்றதுக்கு நிறைய இருக்கு. அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரை அன்புடன் பிபிஎஸ். பாய்.